ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நலத்தமயந்தியோட அடுத்த பகுதி. பெண்களை எந்த சூழலிலும் தங்கத்தின் மீதான ஆசை விடாது போலும் கணவனுடன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த வேளையிலும் அந்த தங்க நிற பறவை மீது தமயந்தியின் கண் பட்டது. ராமபிரான் காட்டுக்கு சென்ற பொழுது அந்த சிரமமான வாழ்க்கை நிலையிலும் தன் கண்ணில் பட்ட தங்க நிற மானை பிடித்து தரச் சொன்னாலே சீதாதேவி. அதுபோல தமயந்தியும் தன் கணவனிடம் குழைந்தாள். அன்பரே, அந்த பொன்னிற பறவையை பார்த்தீர்களா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை எனக்கு கொஞ்சம் பிடித்து தாருங்களேன் என்றால் கொஞ்சலாகவும் கெஞ்சலாகவும். மங்கையனின் கடைக்கண் பார்வைப்பட்டால் மாமலையையும் ஆடவர் ஒரு கடுக்காம் என்பார்களே. இவனுக்கு பொறுக்குமா? தன் காதல் மனைவி தனக்காக நாட்டையும் சுகபோகங்களையும் ஏன் பெற்ற பிள்ளைகளையும் கூட மறந்து தன்னோடு காட்டில் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என நடந்து வருகிறாள். அவளது துன்பத்தை மறைக்க இந்த பறவை உதவுமென்றால் அதை பிடித்தாக வேண்டுமல்லவா? அவ்வளவுதானே, சற்று பொறு தமயந்தி, இங்கேயே இரு, அதை நான் நொடியில் பிடித்து வருகிறேன் என சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். கெட்ட நேரத்தின் உச்சகட்டமாய் வந்த அந்த பறவையை சனீஸ்வரன் என அறியாமல் அதை நோக்கி பூனை போல் நடந்தான் நலன். அது கையில் சிக்குவது போல் பாவனை காட்டியது. அவனது கை இறக்கைகளின் மேல் படவும் சுதாரித்து கொண்டு பறந்து போய் வேறு கள்ளிச்செடியில் அமர்ந்தது. நலன் அங்கே இங்கே ஓடினான். அது மீண்டும் பழைய செடிக்கே வந்து அமர்ந்தது. இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் சற்று நேரம் தொடர்ந்தது. என்னிடமா பாவலா காட்டுகிறாய்? உன்னை பிடிக்கும் கலை எனக்கு தெரியும் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவன் தன் இடுப்பில் கட்டியிருந்த பட்டு வேட்டியை அவிழ்த்தான். தமயந்தியை அழைத்தான். பூங்கொடியே, உன் ஆடையை நாம் இருவரும் உடுத்தி கொள்வோம். என்னுடைய ஆடையை இந்த கள்ளிச்செடியில் அமர்ந்துள்ள பறவையின் மீது போட்டு பிடித்து கொள்வோம் என்றான். அவளும் ஆர்வமாக சரி என தலையாட்டினாள். தன் பட்டாடையை பறவையின் மேல் போட்டான். அவ்வளவுதான், பறவை பட்டாடையுடன் உயரே பறக்க ஆரம்பித்து விட்டது. கௌபீனம் மட்டுமே அணிந்திருந்த நலன், ஐயோ, பறவை எங்கோ பறந்து போகிறதே என்றவன் ஓ ஹோ என கூச்சலிட்டு நின்றான். அந்த பறவை நடுவானில் நின்றபடியே, ஏ மன்னா, பொருளின் மீது கொண்ட பற்று காரணமாகத்தானே ஏற்கனவே நாட்டை இழந்தாய். இப்பொழுதும் இந்த ஆசை விடவில்லையோ? தேவர்களை பகைத்து இந்த இளம் நங்கையை மனம் செய்து கொண்டவனே, புட்கரனுடன் சூதாடும் மனநிலையை உனக்கு உருவாக்கி உன்னை நாடு இழக்கச் செய்த சனீஸ்வரன் நான் தான். யார் ஒருவரை நான் பற்றுகிறேனோ அவர்களின் மன உறுதியை சோதிப்பதே என் பணி. மனைவி பொருட்களின் மீது ஆசைப்பட்டாலும் அவர்களுக்கு உரிய புத்திமதியை கனிவுடனும் கண்டிப்புடனும் சொல்வது கணவனின் கடமை. இல்லாவிட்டால் அந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துவிடும் என்ற சிறிய இலக்கணம் கூட தெரியாமல் இருக்கிறாயே. வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மாயமாக மறைந்து விட்டது. விதியை எண்ணி வருந்தினான் அவன். ஒரு குடும்பத்தை அழிக்க 3 போதை உலகில் உள்ளன. சூது, மது, மாது என்பவையே அவை. அதற்கு அடிமையானவர்கள் உடுத்திய துணியை கூட இழப்பது உறுதி. போதையில் தெருவில் ஆடையின்றி உருளும் எத்தனையோ ஜென்மங்களை இன்னும் பார்க்கத்தானே செய்கிறோம். பணத்தாசையால் இன்றும் கூட விளையாட்டுகள் கூட சூதாக மாறி இடுப்பு துணியை கூட இழப்பவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். இவர்களுக்காகத்தான் தமயந்தியின் வரலாற்றை வியாசர் மகாபாரதத்தின் கிளைக்கதையாக எழுதி வைத்தார். இதை போன்றே கதைகள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்களின் மனதில் இளமையிலேயே நல்லெண்ணங்கள் பதியும். இதையெல்லாம் விட்டு குழந்தைகளுக்கு போலிச் சான்று வாங்க கற்றுக் கொடுத்தால் அவர்கள் மனம் விஷத்தனமாகத்தானே போகும். அவர்களெல்லாம் இன்று சனீஸ்வரனின் பிடிக்குள் சிக்கி கொண்டார்களே. கட்டிய துணியை இழந்த நலன் மனைவியின் ஆடையில் பாதியை வாங்கி உடுத்தி கொண்டான். உடல் 2 உயிர் ஒன்றாகட்டும் என்பார்களே, அப்படித்தான் நலத்தமயந்தி தம்பதியர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆடையாலும் ஒன்றானார்கள். தமயந்திக்கு வயிற்றெரிச்சல் தாங்கவில்லை. சனீஸ்வரரையே சபிக்க ஆரம்பித்து விட்டாள். தர்மம் தவறி நடப்பவர்கள், பொய்யிலே பிறந்து பொய்யிலேயே வளர்பவர்கள், நெஞ்சில் ஈரமில்லாதவர்கள், மானத்தை பற்றி சற்றும் கவலைப்படாதவர்கள், தெய்வத்தை பழிப்பவர்கள், உழைப்பை நம்பாமல் பிச்சை கேட்பவர்கள், இவர்களெல்லாம் நரகத்திற்கு போய் சேருவர் என்கிறது சாஸ்திரம். ஏ சனீஸ்வரா, நீயும் இப்பொழுது இந்த ரகத்தில் சேர்ந்து விட்டாய். நீயும் நரகத்திற்கு போவது உறுதி என்று சொல்லி கண்ணீர் விட்டாள். பின்பு தன் கணவனிடம், மகாராஜா, நமக்கு துன்பம் வந்தால் தெய்வத்திடம் முறையிடலாம். ஆனால் தெய்வமே நமக்கு துன்பம் தர முன்வந்துள்ள பொழுது அதை யாரிடத்தில் முறையிட முடியும்? ஆம், இது நம் விதி பலன். நடப்பது நடக்கட்டும், வாருங்கள், இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம் என்றால் நலனும் கிளம்பினான். காட்டுப்பாதையில் அவர்கள் நீண்ட தூரம் சென்றனர். மாலை நேரமானது. சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்தது. அந்த கரிய இருளில் தன் மனைவியுடன் நடந்தான் நிடத நாட்டு மன்னன். தமயந்தியோ தடுமாறினாள். பேய்களுக்கு கூட கண் தெரியாத அளவுக்கு இருட்டு. எங்கே தங்குவது? நடுக்காட்டில் அங்கும் இங்குமாய் முச்செடிகள் வேறு. பாதுகாப்பாக இருக்க இடமே கிடைக்கவில்லை. அந்நேரத்தில் ஏதோ நல்வினையின் பலன் குறுக்கிட்டது போலும் பாழடைந்து போன மண்டபம் ஒன்று நலனின் கண்ணில் பட்டது. தமயந்தி, வா, இந்த மண்டபத்திற்குள் இன்றைய இரவு பொழுதை கழிப்போம் என்றாள். தூண்களெல்லாம் இடிந்து எந்த நேரம் எது தலையில் விழுமோ என்ற அளவுக்கு இருந்த அந்த மண்டபத்தில் அவர்கள் தங்கினார்கள். நலன் சற்றே பழைய நினைவுகளை அசை போட்டான்.
பளிங்குமா மண்டபத்தில் பால் போல் ஒளி வீசும் வெண்கொற்றை குடையின் கீழ் தமயந்தியுடன் கொலுவிட்டிருந்த கோலம் என்ன? கொடிய சூதாட்டத்தால் இந்த இடிந்த மண்டபத்தில் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததென அந்த மண்டபத்தின் தரை கற்கள் பெயர்ந்து மண்ணாக கிடந்தது. சற்று சாய்ந்தால் கற்கள் உடலில் குத்தியது. காட்டு கொசுக்கள் ஒயிங் ஒயிங் என்று இறைந்தபடியே அவர்களின் உடலில் கிழித்தன. தமயந்தி கலங்கிய கண்களுடனும் நிடத நாட்டு சோலையில் வண்டுகளின் ரீங்காரம் செய்ய அதை தாலாட்டாக கருதி உறங்கினீர்களே, அப்படிப்பட்ட புண்ணியம் செய்த உங்கள் காதுகள் இங்கே இந்த கொடிய கொசுக்களின் இரைச்சலில் உறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதே என்று கணவனிடம் சொன்னாள். நலன் அவளிடம், கண்மணியே, கெண்டை மீன் போன்ற உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியலாமா? மனதை தேற்றிக்கொள். முன்வினை பயனை எல்லோருமே அனுபவிக்கத்தான் வேண்டும். இப்பிறவியில் நாம் யாருக்கு கேடு செய்யவில்லை. முற்பிறவிகளில் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ, ஆனால் அதை உன்னையும் சேர்த்து அனுபவிக்க வைத்து விட்டேனே என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை என்று வருத்தப்பட்டான் நலன். ஆண்கள் என்னதான் தேறுதல் சொன்னாலும் பெண்கள் ஒன்றை இழந்துவிட்டால் அவர்களின் மனதை ஆற்றுவது என்பது உலகில் முடியாத காரியம். தமயந்தியின் நிலையும் அப்படித்தான். அன்பரே, வாசனை மலர்களால் ஆன படுக்கையில் காவலர்கள் வாயில் காத்து நிற்க படுத்திருப்பீர்களே, இங்கே யார் நமக்கு காவல் என்று புலம்பினாள். உடனே நலன், தமயந்தி, இழந்ததை எண்ணி வருந்துவது உடலுக்கும் மனதுக்கும் துன்பத்தையே தரும். இதோ பார், இந்த காட்டில் உள்ள பூக்களும் செடிகளும் மரங்களும் தனித்து தூங்கவில்லையா? திசைகள் இருளில் மூழ்கி உறங்கவில்லையா? பேய்கள் கூட தூங்கிவிட்டன என்றுதான் நினைக்கிறேன். எங்கும் நிசப்தமாய் இருக்கின்றது. இப்படி இரவும் பகலும் விழித்தால் உன் உடல்நிலை மோசமாகிவிடும். உறங்கு கண்ணே, என் கைகளை மடக்கி வைக்கிறேன், அதை தலையணையாக்கி கொண்டு தூங்கு என்றான். அவளும் கண்களில் வழிந்த நீர் அப்படியே காய்ந்து போக தலை சாய்த்தாள். இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. தன் அன்பு மனைவியின் அழகு முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான். பாவம் செய்தவள் நீ. இல்லாவிட்டால் எனக்கு வாழ்க்கைப்பட்டிருப்பாயா? வீமராஜனின் மகளாக பிறந்து நட்ட நடு காட்டில் மண் தரையில் உறங்குகிறாய். உன் நிலை கண்டு என் உயிரும் உடலும் துடிக்கிறது. இந்த காட்சியை காணவா நான் உன்னை காதலித்தேன்? இப்படி ஒரு கொடிய வாழ்வை தரவா உன் கழுத்தில் தாலி கொடியை கட்டினேன்? என் இதயம் இப்படியே வெடித்து விட்டால் என்னை போல் மகிழ்பவர்கள் உலகில் இருக்கவே முடியாது. நான் இப்படியே மரணமடைந்து விட மாட்டேனா என்று அழுதான். பெண்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அழுவார்கள். ஆனால் கணவன் அழுதால் அவர்களால் தாங்கவே முடியாது. அன்பரே, தாங்கள் கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு நான் தான் உங்களுக்கு கொடுமை செய்தேன். அற்ப பறவை மீது கொண்ட ஆசையால் உங்கள் ஆடையை இழக்கச் செய்தேன். என் முந்தானை உங்கள் ஆடையானதால் அதை விரித்து உங்களை படுக்க வைக்க இயலாமல் போனேன். இப்படி ஒரு கொடுமை இந்த உலகில் எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது என்று புலம்பி தீர்த்தாள். இப்படி புலம்பியபடியே அவள் தன் கைகளை அவனுக்கு தலையணை ஆக்கி கொடுத்து கால்களை குறுக்கே நீட்டி அதன் மேல் அவனது உடலை சாய்க்கச் சொல்லி மண்டபத்து மணலும் கல்லும் அவன் முதுகில் குத்தாமல் இருக்க உதவினாள். ஒரு வழியாக அவள் உறங்கத் தொடங்கினாள். இப்படி இவள் படும் பாட்டை கண்கொண்டு பார்க்க நலனால் முடியவில்லை. இவளை இங்கேயே விட்டு சென்று விட்டால் என்ன? இவள் காட்டில் படாத பாடு படுவாள் என்பது நிஜம். ஆனாலும் அது நம் கண்களுக்கு தெரியாதே. என்ன நடக்க வேண்டுமென அவளுக்கு விதி இருக்கிறதோ அது நடக்கட்டும். இவளை இப்படியே விட்டுவிட்டு கிளம்பி விடலாமா? நலனின் மனதில் சனீஸ்வரர் விஷ விதைகளை ஊன்றினார். அடுத்து என்ன? அடுத்த பதிவில் பார்க்கலாம். இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஆன்மீக களஞ்சிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. அடுத்து எந்த மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்கள் சுப்பிரமணிய சங்கர். நன்றி, வணக்கம்.